ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட்டர் சேனல். இந்த வீடியோவில் பிடிக்கலைன்னா விட்டுடுங்க, விலகிருங்க. ஒன்று விட்டுடணும், இல்லைனா விலகி போகணும். இந்த உலகத்தில் நிறைய பேர் துன்பப்படுறதுக்கு, துயரப்படுறதுக்கு, வேதனைப்படுறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இது பிடிக்கலன்னு தெரிஞ்சும் என் தலை விதியேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்களா, ஒரு வேளை அவங்களுக்கு செட்டே ஆகாது. அங்கே நிறைய அவமானப்படுத்தப்படுவாங்க. நிறைய பேர் துச்சமாக நினைப்பாங்க. சில பேர் நிராகரிப்பாங்க. வேணும்னே அவமானப்படுத்துவாங்க. இருந்தாலும் அங்கேயே இருப்பாங்க பாருங்க. ஏன் நாம் அவமானப்படுத்தப்படுறோம், துச்சமாக நினைக்கிறோன்னா, அந்த வேலைக்கு உண்டான டேலண்ட்டு, ஸ்கில்லு ஓரியன்டடு நாலேஜ் நம்மக்கிட்ட இருக்காது. அந்த ஒர்க்கு செய்கிறதுக்கு உண்டான டேலண்ட் நம்மக்கிட்ட இருக்காதுங்க. அதை நம்ம முயற்சி பண்ணியும் வாங்கவும் மாட்டோம். அந்த முயற்சியும் பண்ண மாட்டோம். நம்மளை ஒதுக்கினே இருப்பாங்க. அங்கே இருந்துனே இருப்பாங்க. கேட்டால் ஏதோ இது போய் கொண்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ நாட்கள் போய் கொண்டு இருக்குதுன்னுவாங்க. ஏங்க உங்களுக்கு அது செட் ஆகலையா? விலகிருங்க. விலகி போயிருங்க. விட்டுடுங்க அதை. அதேவே பிடிச்சின்னு தொங்குவாங்க நம்ம ஆளுங்க பார்த்தீங்களா? நம்மளுக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா, ஒரு சாதம் சாப்பிட்டா சுகர் ஏறிக்கொண்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை வேறு ஏதாவது அதை தொடர்ந்து சாப்பிட்னே இருப்பார். இந்த பொருள் ஒத்துக்கலைன்னு சொன்னாலும் அதை கூடவே வைத்து கொண்டு இருப்பார். இதனால தாங்க அந்த நோயும் அந்த பழக்கமும் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் கிடைக்காமலே போயிருங்க. மனப்பால் குடிச்சுனே இருப்பாங்க. பரவாயில்ல, கடவுள் என்னைக்கு கண்ணு திறக்கிறாருன்னு தெரில, கண்டிப்பாக ஒரு நாள் திறப்பாருன்னு அதை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம் இந்த உலகத்தில். ஆமாங்க, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஒன்று நம்மளுக்கு பிடிக்கலையா, ட்ரை பண்ணியும் திருப்பியும் அதே மாதிரி அந்த ஸ்கில் இருந்தாலும் நம்மளை ஒதுக்கப்படுறாங்க அப்படின்னா, இது உங்களுக்கு அலர்ஜின்னு அர்த்தம். அந்த வேலை உங்களுக்கு செட் ஆகலைன்னு அர்த்தம். இல்லை எவ்வளோ நாள் ஆனாலும் அதை நான் பாடுபட்டு அடைந்தே தீரணும், அப்படி தான் உழைப்பு சொல்லியிருக்குது. அப்படி இல்லைங்க. கொஞ்சமாவது முன்னேற்றங்கள் இருக்கணும். முன்னேற்றமே இல்லாத ஒன்றை பிடித்து கொண்டு தொங்குவதன் மூலமாக உங்களுக்கு அவமானம், நிராகரிப்பு தான் மிஞ்சும். ஒன்று நம்மளுக்கு பிடிக்கலையா, நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு திருப்பியும் அதே நிலமை, அதை விட கீழ் நிலவில் போகிறோமா, விலகி விட வேண்டும். இல்லை ஒதுங்கிடணும், இல்லைன்னா விட்டுடணும். அப்படி விட்டுட்டாவே நீங்கள் பாதி சக்ஸஸ் ஆனதுக்கு சமங்க. பிடிக்காத ஒன்றை, ரசிக்க முடியாத ஒன்றை, உங்களுக்கு ஆகாத ஒன்றை திருப்பி போய் பிடிப்பதன் காரணமாகத்தான் நம்மளுக்கு எல்லா கெடுதல்களும் இதுவும் வருது. ஓகேங்களா?